ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு சூப்பரான இம்யூனிட்டி கொடுக்குற 2 வகையான பூண்டு சட்னி இந்த வீடியோவில் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு நிறைய, அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் கம்மியாக வச்சுருக்கோம். வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகா பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 10 காஞ்ச மிளகா தேவைப்படும். நான் 5 வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 5 வதக்காமல் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் 2ஆக கீறிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பூண்டுன்றதுனால குளிர்ச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு மைல்டாக அங்கங்கே கோல்டன் கலர் அந்த பூண்டில் வர அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இதில் புளி சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு மீடியம் சைஸ்டான ஒரு 4லேருந்து 5 மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு உப்பு தேவைப்பட்டது. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சட்னி, பூண்டு சட்னி முக்கியமாக அரைக்கும் போது கலர் வரல, அதுக்கப்புறமேட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரலன்னு நினைப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் தக்காளி தான். ஸோ ஒரு அரை தக்காளி இதோட சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம். சூப்பரான கலர், அதே நேரத்தில் சுருன்னு இருக்கிற ஒரு கொஞ்சம் புளிப்பு கலந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால அரை தக்காளி போதுமானது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, அதே பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டிருக்கேன். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியை அதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அதை சிம்மில் வச்சு வதக்கி கொடுங்க. அவ்வளவே தான், சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளுடைய 2வது வகையான சட்னிக்கு வருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை சட்னின்னு சொல்லுவோம். அதாவது இது தாளிக்க கூடாது. நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோன்னா இந்த சட்னி இன்னுமே ருசியாக இருக்கும். இதில் வதக்கல் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சட்னிக்கு பூண்டு, வரமிளகாய், ஒரு ஃபுல் தக்காளி வச்சு அரைக்க போகிறோம். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 ரவுண்டு மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4லேருந்து 5 மிளகாயே போதுமானது. இதில் பூண்டை தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் மிளகாயும் நல்ல மையான விழுதாக ஆயிடணும். ஆனால் அந்த அளவுக்கு பூண்டு அரைப்படணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பூண்டு சேர்க்குறேன். பூண்டை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது டிப்பிக்கலாக நம்ம அம்மியில் அரைக்கிற சட்னி. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். வதக்காமல் தாளிக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளித்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான பூண்டு சட்னிக்கும் வதக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இட்லி தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிடும் போது எண்ணெய் ஊற்றி குழப்பி சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த 2வது வகையான சட்னி நல்லா சுருன்னு காரமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக காரம் உங்களுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் பல சட்னிஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.